எண்ணினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வவுனியா ராமனூர் புளியங்குளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 ஏக்கர் உறுதி காணி விற்பனைக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் லங்கா எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கிட்ட தான் நிற்கிறோம். அதாவது புளியங்குளம் சந்தையிலேருந்து நீங்கள் வவுனியா பக்கம் கொஞ்சம் தாண்டி போகணும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லங்கா எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பாதை ஒன்று போகுது, ஒரு கிரவல் பாதை ஒன்று. மதுரை மல்லிகை தோட்டம் என்று சொல்லி அதில் போட்டும் போட்டிருக்குது. அந்த பாதையால் தான் போகணும். அதுலேருந்து சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 500-600 மீட்டர் தூரத்தில் தான் இந்த 2 ஏக்கர் காணியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஒரு கிரவல் பாதை ஒன்று இறங்கி போகுது. இதில் எஞ்சால போட் போட்டிருக்கு பாருங்கள், மதுரை மல்லிகை தோட்டம் அப்படின்னு சொல்லி. இந்த பாதையிலேருந்து சரியாக ஒரு 500-600 மீட்டர் தூரத்தில் தான் அந்த 2 ஏக்கர் காணியும் அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் காணிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தமாக இதில் 2 ஏக்கர்கள் இருக்குது. 2 ரூம் ஹோல் கிச்சனோட ஒரு வீடு இருக்குது. முன்னுக்கு ஒரு சின்ன அவுட் ஹோலும் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக மெதுவாக பார்த்து கொண்டு போகலாம். அதே நேரத்தில் 2 குழாய் கிணறும் இருக்குது காணிக்குள்ளே. பார்த்திங்கன்னா தெரியும். பயன்தரக்கூடிய எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் 2 ஏக்கருக்கும் உறுதிக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த உறுதி துண்டோட இந்த காணி விற்பனைக்காக இருக்குது. அதனால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. உறுதி துண்டு இருக்குது, அதை வச்சு நீங்கள் எழுதி கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பயன் தரக்கூடிய மரங்கள் இருக்குது. என்னென்ன மரங்கள் இருக்குன்ற விவரங்களாக நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போகலாம். தென்னை மரம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 75 தென்னை மரம் இருக்குது. கமுகு 46 கமுகு நிற்குது. தொம் தேசி ஒரு 53 தொம் தேசி மாமரம் நிற்குது. அதே மாதிரி மாதுளை 106 மாதுளை இருக்குது. தேசி 75, கொடி தேசி 3, தோடை 4, கிலோ கொய்யா 8, அதே மாதிரி மருத்துவ கொய்யா 2, கருவா 6 இருக்குது. கருவேப்பிலை 5 மரம் நிற்கிது. கொடி தோடை 2 நிற்கிது. ஜம்பு மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 நிற்கிது. கஜு மரம் 4 கஜு இருக்குது. அதே மாதிரி ஈரப்பிலா 2 நிற்கிது. அகத்தி 5, முருங்கை 3, முழு நெல்லி 8, அரை நெல்லி 7, வாழை மரம் பார்த்திங்கன்னா 182 நிற்கிது. தூரியன் 1 நிற்கிது. அதே மாதிரி ஸ்ட்ராபுரூட் 4, அன்னமுன்னா 4, சீத்தாமரம் 4, பாலை 1, வீரை 1, வேம்பு 2, தேக்கு 1, அன்னாசி மரம் 400 மரம் நிற்கிது. புங்கை மரம் 2 நிற்கிது. கற்றாழை 93 கற்றாழை நிற்கிது. ட்ராகன் ஃப்ரூட் 32 நிற்கிது. அம்பர்லா 1 இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு பயன் தரக்கூடிய மரங்களோடு தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பயனுள்ள ஒரு காணி. நிறைய விஷயங்களோடு இந்த காணி அமைஞ்சிருக்குது. எல்லாமே காய்க்க வலிக்கிட்டு, அதாவது தொம் தேசி மாமரங்கள் எல்லாம் நல்ல காய்களோடு இருக்குது. தேசி மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல காய்களோடையே இருக்குதுங்க. காய்க்க வலிக்கிட்டு இப்போ தான் ஆரம்ப காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. தேசியில் பாருங்கள், நல்ல காய்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஆரம்ப நில காய்கள்லாம் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். முக்கியமாக உறுதிக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காணி. ஏனையன் வீதியிலேருந்து சரியாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். தொங்கலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பாருங்கள், வேலி போகுது பாருங்கள். அங்கால நீங்கள் காடுன்னு நினச்சிடாங்க, அது வேறு ஆக்கள்ற காணி இருக்குது. அங்கால பக்கங்களில் அப்படியே காணியை துப்புரவு செய்யாமல் அப்படியே காடு மண்டி போய் கிடக்குது. நீங்கள் காடுன்னு நினச்சிடாதீங்க. மற்ற பக்கங்கள் எல்லாம் வீடுகள் இருக்குது. இந்தால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு தண்ணி தொட்டி ஒன்று இருக்குது பாருங்க. கன்றுகளுக்கு இந்த தண்ணி தொட்டியின் ஊடாகத்தான் தண்ணிகள் விட்டு கொண்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பெரிய தண்ணி தொட்டியின் ஊடாக ஆங்காங்கே நிறைய இடங்களில் நீர்ப்பாசனம் செய்து வச்சுருக்குறாங்க. தண்ணியை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக திறந்து விட்டோன்னா தண்ணி போகக்கூடிய மாதிரி நீர்ப்பாசனங்கள் வேலை திட்டங்கள் மிக இலகுவான முறையில் செய்து வச்சுருக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் குழாய் கிணறு 2 குழாய் கிணறுகள் இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே 2 குழாய் கிணறுகளும் இருக்குது. நீங்கள் காணியை பிரித்து எடுக்கிறண்டா கூட, 1 ஏக்கரை எடுக்கிறண்டா கூட 2 குழாய் கிணறு 2 காணிக்கும் வரக்கூடிய மாதிரி அவங்க அமைச்சு தான் இந்த 2 குழாய் கிணறையும் இதில் அடிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இவ்வளவு விஸ்தாரமான காணி என்று பாருங்கள். ஆக்கள் இருக்கிற பக்கத்துலேயே அவங்களோட தள்ளி எல்லாம் ஆக்களுடைய வீடுகள் எல்லாம் இருக்குது. பின்னுக்கெல்லாம் ஆக்கள் எல்லாம் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நல்ல ஒரு அமைதியான ஒரு பிரதேசம், அதாவது தோட்டத்துக்கு உகந்த ஒரு காணி என்று தான் இதை நாங்கள் சொல்ல வேணும். வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 ரூம் இருக்குது, ஹோல் கிச்சன் இருக்குது, அவுட் ஹோல் இருக்குது, 2 குழாய் கிணறு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டு கொட்டில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 100 கோழி வளர்க்கக்கூடிய கோழிக்கூடுகள் இருக்குது. இப்படி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து மேற்கொண்டு வேறு வேறு மரக்கறிகளும் வச்சுக்கொள்ளலாம். எல்லா விஷயங்களும் வைக்கக்கூடிய மாதிரியான நல்ல மண் வளத்தை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காணி தானுங்க உண்மையாலுமே. அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அப்படியே வீட்டினுடைய அமைப்பை வந்து பார்க்கலாம். முன்னுக்கு வந்து பாருங்கள், ஒரு பத்தி ஒன்று வைக்கிருக்காங்க. உள்ளுக்கு வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு வீட்டுத்திட்ட வீடு தான். 2 ரூம் இருக்குது, ஹோல் கிச்சன் இருக்குது, அவ்வளோதான். 10க்கு 10 ரூம் 2 இருக்குது, ஹோல் இருக்குது, கிச்சன் இருக்குது. இங்கே வந்து ஒரு பத்தி ஒன்று வைக்கிருக்காங்க, அவ்வளோதான் இந்த வீட்டினுடைய அமைப்பு. இதுதான் காணியினுடைய ஒரு முழுமையான அமைப்பாக இருக்குது. 2 ஏக்கர் உறுதி காணி, மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் நான் உரிமையாளருடன் தொலைபேசி இலக்கத்தை தரேன். நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். விலை மற்றும் மேலதிக விவரங்கள் எல்லாமே வந்து நீங்கள் அவருடைய கதைச்சிக்கொள்ளுங்கள். அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கார். அவர்கிட்ட நம்பரை தாரன், வாட்ஸ்அப் நம்பரை தாரன், நீங்கள் சேவ் பண்ணி போட்டு அவருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இதில் வந்து என்னுடைய நம்பரை தாரன், எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் பண்ணி நேரடியாக வந்து நீங்கள் வந்து காணியை போய் பார்வையிட்டு இந்த காணியை வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொல்கிற விலையிலேருந்து நீங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். விலை விவரங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அவர்களோடையே கதைச்சி கொள்ளுங்கள். சரி உறவுகளே, இதோடு இந்த பதிவை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். முக்கியமாக மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.